என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நியூ இயர் செலிப்ரேஷன். ஜனவரி 1 தான் பார்த்துட்ருக்குறீங்க. வாங்க போகலாம். நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்ட்டு நான் கிளம்பி தானடா இருக்கேன். என்னம்மா இப்படியே போவீங்களா நீங்கள்? என்னடா நல்லா தானடா நம்ம கல்யாணத்துக்கு போல நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போறோம். ஆபீஸ் போயிட்டு இருந்தா அப்படியே இருக்கேன். சரி அப்படியே போய்க்கலாமேன்னு பார்க்குறேன். என்ன நாங்களே இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம். நல்லா இல்லையாடா அந்த ட்ரெஸ்ஸு? மாற்றணுமா? ஆமாம், மாற்றணும். ஸோ ஏன்டா படுத்துறீங்க? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன சூப்பராக இருக்கு. இன்னைக்கு தான் அழகா அழகா இல்லை நாங்கள் சொல்லலை. ட்ரெஸ்ஸு மாற்றணும் நாங்கள் சொன்னோம். ட்ரெஸ்ஸுனா வேறு ட்ரெஸ் வேற போட விட்டு சொல்றியா? நீங்க ஏன் சாரியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சுடிதார் போட சொல்றியா? போட்டு வாங்க. இன்னொரு தடவை கிளம்பணுங்கண்ணா. சரி பார்க்குறேன். இது ரெண்டுக்கு பாரு. இதை பாரு, இது எப்படி படுத்து கிடக்குன்னு. இதை எழுப்பி விட்டுட்டு நான் கிளம்பணும். எப்படி படுத்து கிடக்கு பாரு. எந்திரிக்க விடுதா பாரு. டேய் சோட்டு, ஏ சோனா, இதுங்கடா. ஏ தங்க பிள்ளைலா, ஏ தங்க பிள்ளைலா, ஏ தங்க பிள்ளைலா. டேய் எப்படி படுத்து கிடக்கு பாரு. இதுங்கடா. ஏ சோட்டு, சோனா, எந்திரி. என் மயில படுத்து கிடப்ப எவ்வளோ அப்படி உட்காந்துக்கிறது? எந்திரி. சரி நீங்கள் போயிட்டு வாங்க போ. சரி தங்க பிள்ளை எந்திரி. தலைமாச்சு வந்து போட்டுக்கிறானே மடியில். தங்கம் நீ எந்திரிக்க மாட்டேங்குதுடா. நான் என்ன பண்ணுறது? ஏ தங்கம் எந்திரிடா. இப்போ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி படுக்குதுடா. ஏ தங்க பிள்ளை எந்திரி தங்கம், எந்திரி தங்கம். சரி எந்திரிங்க. எடுத்து வெளியே எந்திரி. வெரி குட், நல்ல பிள்ளை. போய் படுத்துக்கங்க. எங்கே பெட்டேங்க? காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போதும் ரெகுலராக பைரவின்னு ஒரு ஹோட்டலுக்கு தான் போவோம். அங்கே போனால் அங்கே வந்து பிரியாணி முடிஞ்சது, புரோட்டா மட்டும் தான் இருக்குது அப்படின்னாங்க. பசங்க பிரியாணி சாப்பிடணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. சரி வாங்கடா வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவினாசி பக்கத்தில் இருக்கிற 2D அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் போனோம். நாங்கள் 31 போகாததுக்கு காரணமே எல்லா ஹோட்டலுமே பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும், அதனால தான் போகலை. சரி இன்றைக்கி போகலான்னு சொன்னால் இன்றைக்கி உள்ளே போய் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு உட்காரத்துக்கு டேபிளே கிடைக்கல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக, ஓப்பன் பிளேஸ் தான், நல்ல நல்ல சாங்ஸ் போட்டிருந்தாங்க, கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே நின்றுருந்தோம். பசங்க விளையாடுறதுக்கெலாம் நிறைய பார்க் மாதிரிலாம் உள்ள செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஜாலியாக ஊஞ்சல் டேபிள் கிடச்சிது, அங்கேயே போய் உட்காந்துட்டோம். பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருந்தது, கூலிங் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் நல்லா கெட் டுகெதர்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிளேஸ் வந்து நல்லா ஓப்பன் பிளேஸாக நிறையாவே இருந்தது. பார்ட்டி ஹாலும் இருந்தது உள்ள. பட் நாங்கள் 4 பேர் மட்டும் போனதுனால, பட் க்ரௌட் இருந்தனால என்ஜாய் பண்ணிட்டோம். சிங்கிளாக போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த நியூ இயர் வந்து நல்லாவே போச்சு. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் போடுங்க. பசங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. பிரியாணி, நான், என்னென்ன கிரேவி வேணுமோ அது எல்லாமே சொன்னாங்க. ஆனால் சாப்பாடு வந்து வரத்துக்கு 1 மணி நேரம் ஆச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாலியாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டில் இருந்தால் தான் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை, ஹஸ்பண்ட் கூடயும் பசங்க கூடயும். அங்கே வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். நாங்கள் முன்னாடி ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது அங்கே இருந்த நெய்பர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. டாக்டர்ஸ் ஃபேமிலி அவங்க. நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். அவங்களும் எங்கள் கூட அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து எனக்கு காரம் இல்லாமல் இருந்தது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து காரமே ஆகாது, அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பசங்களுமே 2 மைண்டாக தான் ஃபீல் பண்ணாங்க. அண்ணம்மா காரமே இல்லாமல் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம்,
அப்படின்னு சொல்லிட்டு. பட் டேஸ்ட் வைஸாக சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சாப்பிட்டோம். இறால் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ரான் டைனமிட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரமே இல்லாமல் சூப்பராக இருந்தது. நீங்களும் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது இந்த நியூ இயர் வந்து ஃபஸ்ட்டு நாள். அது வந்து கடவுள் முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு நல்லதாகவே நடந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற நாளை என்ஜாய் பண்ணிவிட்டு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் எப்படி போகிறது அப்படின்னாங்க. சரின்ட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போயாச்சு. அதுக்கு உள்ள பேரெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. புதுசாக பேர் சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் தெரியும். ஓவராலாக ஜனவரி 1 வெரி ஹாப்பி டே. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.